மீண்டுமாக தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இப்பொழுதும் நம்ம ஓய்நாள் பள்ளி பாடத்தை படிப்பதற்காக கூடியிருக்கிறோம். இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தை படிப்பதற்கு முன்பாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சுவாமி, இந்த அருமையான ஓய்வு நாளின் இந்த காலை பொழுதிலே ஆலயத்திலே கூடியிருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பாதத்தண்டையில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களோடு கூட இருங்க ராஜா. கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் கர்த்தாவே, இதோ இந்த நாளை எங்களுக்கு காண செய்த கிருபைக்கு உமக்கு நன்றி தகப்பனே. பாடத்தை இப்பொழுதும் நாங்கள் படிக்க போகிறோம் ராஜா. சங்கீதங்களில் உமது வல்லமையையும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆசீர்வாதங்களையும் இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனைகளையும் இன்றைக்கு நாங்கள் பாடமாக நாங்கள் படிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களை உயிர்த்து ஆராய்ந்து கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆவியானவர் தாமே எங்களுடைய மனதில் பேசி விட வேண்டிய காரியங்களை நாங்கள் விடவும், உண்மையிலே நாங்கள் வளருகின்ற ஒரு காரியத்திலே கர்த்தாவே நாங்கள் வளருவோம். இந்த பாடம் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அடியால மறைத்து தகப்பனே நீர் பேசும் என்றுமாய் கேட்கிறோம். இந்த பாடத்தினுடைய முடிவிலே தகப்பனே அநேக தீர்மானங்களை நாங்கள் எடுத்தவர்களாக கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. துதிகன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இவை யாவையும் எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த எங்களை இயேசு கிறிஸ்துவினால் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். 8வது பாடம் சங்கீதங்களில். சங்கீதம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும், கரெக்டா? யூஸ்வலாக ஒவ்வொருத்தருக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருப்பாங்க. என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, சில பேர் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சரி இன்னைக்கு உட்காந்துட்டோம், கடவுளே எனக்கு என்ன நீங்கள் ஆலோசனை கொடுக்க போகிறீங்க, நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி அப்படி கண்ணை மூடிட்டு என்ன செய்வோம், பைபிளை ஓப்பன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஏதாவது பார்த்துட்டு படிப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்காங்க. சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, நடு புத்தகம் எது, வேதத்தினுடைய நடுவில் இருக்க புத்தகம் எது, சங்கீதம். சங்கீதத்தை தான் மோஸ்ட்லி எடுத்து ஓப்பன் பண்ணி படிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மனசுக்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது? முழு வேதமே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது தான். ஆனால் சங்கீதம் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதத்தில் அநேக ஒரு கன்சோலிங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆறுதலாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் உள்ளவங்க அந்த ஓப்பன் பண்ணி இந்த சங்கீதத்தை நம்ம வாசிச்சாலும் நமக்கு ஒரு பதில் அங்கே கிடைக்கும். கிடைக்குமா இருக்காதா? இருக்கும்ல. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி? இந்த ப்ராக்டிஸ் நமக்கு சங்கீதத்தில் எல்லாருக்குமே இருக்குது, சரிங்களா? இப்போ இன்னைக்கு சங்கீதத்தை பற்றி தான் இன்றைக்கு என்ன ஒரு அடித்தளம், ஒரு தீர்க்க தரிசன உருவகங்களை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம் இந்த காலாண்டு முழுவதுமாக. இன்றைக்கு உள்ள லெசன் சங்கீதத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதுதான் இன்றைக்கு உள்ள பாடம். இந்த சங்கீதத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு படிக்க போகிறோம், சரிங்களா? இது நம்ம ஜெபத்தோடு நம்ம படிப்போம். நிஜமாக அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் அநேக காரியங்களை நாம் பின்பற்றும்படியாகவும் தேவன் நமக்கு இந்த பாடத்தின் வாயிலாக கிருபை செய்வாராக. ஆவியானவரை நம்மளுடைய உள்ளத்தில் இடைப்படும்படியாக நாம் திறந்த மனதோடு இன்றைக்கு பாடத்தை நம்ம படிப்போம். சரி, இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சங்கீதங்களில் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த இன்ட்ரடக்ஷனுடைய தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முடிவு கால சத்தியம் இன்னைக்கு நான் சொன்ன சீயோன் மலைகளில் யார் இருப்பாங்க, அப்போ தேவனுடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள் அங்கே இருப்பாங்க. 144,000 பேர் அந்த சீயோன் மலையில் நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிப்படுத்தலில் நிறைய இந்த 14வது அதிகாரம் விசேஷமாக நம்முடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கடமையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம், கரெக்டா? என்ன இருக்கு அந்த 14வது அதிகாரத்தில்? என்ன இருக்குது? ஒரு பெரிய பெரிய விஷயம் இருக்கு அந்த 14வது அதிகாரத்தை வெளிப்படுத்தல. என்னது பார்க்குறோம்? முத்தூது. எஸ், இந்த 3 தூதர்களுடைய தூதை நம்ம பார்க்குறோம். அந்த முத்தூதை படிப்பதற்கு முன்பாக ஒரு 5 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இந்த சீயோன் மலைகளில் யார் யார் இருக்க போகிறாங்க
அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இங்கே வந்து ஒரு சில நம்ம நிறைய வசனத்தை வாசிக்க போகிறோம். எனக்கு தயவுசெய்து எடுத்தவங்க வந்து டக்கு டக்குன்னு வசனம் வாசிங்க. நிறைய வசனங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமான ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். சரி, இங்கே வந்து நம் பிரதான ஆசாரியர் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு இடம் எது? எங்க இருப்பாங்க பிரதான ஆசாரியர்? ஆசரிப்பு கூடாரம். கரெக்ட், ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஓவராலா ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு எது நம்ம படித்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எந்த ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு எய்ம் அப்படின்னு. சரிங்களா? இது நாங்கள் செய்ய போகிறோம், இப்படிலாம் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர்லாம் எழுதுவாங்க. அது மாதிரி இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை மேலோட்டமாக ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது என்ன சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்? எதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது? சொல்லுங்க சொல்லுங்க. இது ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் ஏசு கிறிஸ்துவின் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்ற நோக்கத்தை அறிய முடியும். சரி, சொல்லுங்க. ரட்சிப்புக்குரிய மைய பகுதி வந்து ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, அங்கே என்ன நடக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடக்கும்? ஒரு முக்கியமான ஒரு வேலை நடக்கும். அங்கே சுத்திகரிப்பு நடக்குமா? என்ன சுத்திகரிப்பு? பாவத்துக்கு உண்டான ஒரு சுத்திகரிப்பு. ஒரு வசனம் இருக்கிறது நம்ம வேதத்தில், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அங்கே உள்ள ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முறைமைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்ம பார்த்தோன்னா என்ன ஆகும்? அங்கே பலியிடுவாங்க. அந்த இரத்தத்தை என்ன செய்வாங்க? போக்காடு மேலே தெளித்து அதை வந்து வனாந்தரத்துக்கு விடப்படுவாங்க. இதெல்லாம் எதனுடைய உருவகங்கள்? நம்ம பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆடு. அது யாரு? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இதுதான் ப்ரொசீஜர்னு கடவுள் சொல்லிட்டாங்க. இந்த அதாவது அதுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. பின்னால் என்ன நடக்க போகுது? இந்த உலகத்தின், இந்த சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க போகிற தேவாட்டுக்குட்டி யார் தான்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். நமக்கு கரெக்டா? நமக்கு வந்து நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற ஆட்டுக்குட்டி அவர். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்காக மரித்தார். அந்த பேசிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாடு மரணத்தை அங்கே குறிக்கிறது. கடவுள் அடிக்கப்பட போகிறார், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போகிறார் அப்படின்ட்டு. எதுக்காக அடிக்கப்பட போகிறார்? என்னுடைய உங்களுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட போகிறார். அப்போ நான் மரிக்க வேண்டிய இடத்துல, ஒரு பாவி மரிக்க வேண்டிய இடத்துல யார் அங்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது பாவத்தை சுமந்தார். இது ஒன்று. இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ஆசரிப்பு கூடாரம். என்னது? கடைசி காலத்தில் வாழ்கின்ற நமக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தொழுகை. கரெக்டுங்களா? உங்களுக்கு நடுவில் நான் வாசம் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துங்க. நாங்கள் எது அந்த வாசஸ்தலம்? போன வாரம் பாடத்தில் படித்தோமா? எவ்வளோ அருமையான ஒரு பாடம் போன வாரம் படித்தோம். நம்ம சுற்றி அங்கே வந்து உங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா கோத்திரத்தாலும் 12 கோத்திரத்தார் ஒவ்வொரு சைட்லேயும் 3 பேராக இருந்து என்ன செஞ்சாங்க? கொடிகளை பிடித்து கொண்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்? சுற்றிலும் மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், நடுவில் யாரு? கர்த்தராகிய இயேசு. இப்போ இந்த 2 விஷயத்தை, எதை? பாவத்திற்குண்டான தீர்வும் தொழுகையும் எங்கே இருக்குது? நமக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூலோக ஆசரிப்பு கூட இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம். ஓகே, தேவ மக்களுக்கு வந்து ஒரு தேவாலயம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம். ஆலயத்துக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்?
ஆண்டவரை தொழுது கொள்றதுக்காக வந்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு ஆலயம் இருக்குது, ஓகேங்களா? நம்மளுடைய இருதயம் ஆலயம், நம்மளுடைய வீடு வந்து தேவன் வசிக்கின்ற ஒரு வீடாக இருந்துச்சுன்னா அதுவுமே என்னதான், தேவன் எங்கே இருக்கிறாரோ நம்ம மத்தியில் இருக்கிற அந்த இடம் வந்து என்னதான் ஒரு. ஏன் இன்னைக்கு வந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அதே பழக்க வழக்கங்கள் இல்லை? ஏன்னா ஏசு கிறிஸ்து மரிச்சிட்டாங்க. என் உள்ளத்தில் இன்னைக்கு வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்த்தோன்னா சங்கீதம் 122 நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு நம்ம என்ன போகணும். நம்ம கிறிஸ்து நமக்காக செய்த இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? உணர வேண்டும். இதுதான் இன்னைக்குள்ள இந்த பர்டிகுலர் லெசனுடைய ஒரு எசன்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு உட்கருத்து. முன் அடையாளப்படுத்தின காரியங்கள் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக அப்படின்னு சொன்னோன்னா என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்ம தேவனை தொழுது கொள்ள வேண்டும், நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன வரும், அடுத்து என்ன வரும் போகுது அப்படின்றது தான் நமக்கு பார்க்க போகிறோம். சியோன் மலை மேல், சியோன் மலை மேல். இந்த மலையில் நிற்கணும்னா ஒரு தகுதி இருக்கணுங்க. என்ன தகுதி இருக்கணும்? தேவனுடைய நாமம் எங்கே இருக்கணுமா? நெத்திகளில் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த நாமம் தரிக்கப்பட்ட இங்கே வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது? இன்றைக்கி 2 சங்கீதங்களை வந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. சங்கீதம் 15வது அதிகாரமும் சங்கீதம் 24வது அதிகாரத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறாங்க. இந்த 15ம் 24ம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. சங்கீதம் 15 எதை சொல்லுது? கர்த்தாவே உமது கூடாரங்களில் யார் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் தினம் நடந்து அப்படின்ற நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 15வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 15. சரி, என்ன நம்ம பார்க்குறோம்? ரொம்ப முக்கியமான வசனங்கள் அதில் இருக்குது. அப்படியே வாசிச்சுட்டு, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி சங்கீதம் 24 முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, அதையும் நம்ம வாசிச்சிருவோம். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு உள்ள பாடத்தை நாம் படிக்க போகிறோம், திங்கட்கிழமை பாடத்தில். சங்கீதம் 24 அதில் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த குவாலிட்டி எல்லாமே நமக்கு இருந்தாதான் எங்கே போய் நிற்க முடியும்? நம்ம எங்கே போய் நிற்க முடியும்? சியோன் மலையில் போய் நிற்க முடியும். நம்ம ஈஸியாக வந்து இந்த 1,44,000 பேர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பீப்புள். நிறைய பேர் பரலோகத்துக்கு போகிறாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி யார்? இந்த 1,44,000 பேர். அந்த 1,44,000 பேருடைய கேரக்டர்ஸை பற்றி வெளிப்படுத்தலில் கூட நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தை நம்மளுடைய சிந்தனையை நம்ம திருப்புவோம். வெளிப்படுத்தல் 14 சொல்கிறாங்க, 4வது வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவைகளே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். 5வது ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம சங்கீதத்திலையும் இதுலேயும் தொடர்புள்ள ஒரு வசனம். அதே அங்கே யூஸ் பண்ண அதே வார்த்தை இங்கேயும் வரும். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வாயில என்ன இல்லையா? கபடம் இல்லை, கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு இந்த கபடு அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடுறோம். இன்னைக்கு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், கபடுனா என்ன அப்படின்னு கொஞ்சம் வந்து ரிசர்ச் பண்ணேன். அந்த வார்த்தையை மட்டும் ரிசர்ச் பண்ணி பார்த்தா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அறியாமையே செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய காரியத்தை வந்து இந்த கபடுக்குள்ள அடங்குது.
கபடுன்னா நம்ம நார்மலாக பேசும்போது கபடுன்னு நம்ம பேச மாட்டோம், கரெக்டா? அதில் சொன்னா ஹிப்போக்ரசி, தந்திரம். கபடுக்கு என்னென்னலாம் தமிழ் மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தந்திரம், பாசாங்கு, சூழ்ச்சி, சூது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, சூதுள்ள மனுஷனை தேவன் என்ன செய்றாரு? அருவருக்கிறார். இதெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாரு அருவருக்கிறாங்க? கபடு நமக்கு இருக்கு. என்னென்ன கேரக்டர்ஸ் பாருங்களேன். இதெல்லாம் டே டு டே லைஃப்ல புறங்கூறுறோம். ஈஸியாக போய் இவங்களை பற்றி அவங்க கிட்ட நம்ம பேசிடுறோம். முன்னால் நல்லா சிரிச்சு சிரிச்சு ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோம், பின்னால் பெரிய குழியை தோண்டிட்டு அவங்க கிட்ட பேசுவோம். தெரியாது நம்ம நல்லவங்க நம்ம கிட்ட நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பின்னால் லைட்டாக நம்ம பார்த்தோம்னா பெரிய குழி நமக்காக அவங்களே தோண்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கபடு, ஹிப்போக்ரசி, தந்திரம், தந்திரமா வேலை செய்யறது. இந்த காரியங்கள் நமக்குள்ள காணப்படுதா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்குதா? சபை விசுவாச பிள்ளைகள் சொல்லுங்க, எவ்வளோ இருக்குதுல்ல? இது இருக்கு. அதாவது நமக்கு கிளீனா கொடுத்துட்டாங்க. சங்கீதத்துல நம்ம வாசிச்சிடுறோம், சூதுல மனுஷன் இங்க போக மாட்டான், அங்க போக மாட்டான், கர்த்தருடைய ஆலயத்துல இப்படிதான் இருக்கணும் பிள்ளைகள்னு. சின்ன சின்ன கேரக்டர் நம்ம நினைப்போம், ஒரு சிறு காரியம்தான் இருக்கும். அது நம்மளுடைய முக்கியமாக அந்த நித்திய அழிவுக்கு நம்மை வழிநடத்தி கொண்டு போகும். நான் கற்பனைகளை கை கொள்கிறேன், நான் 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறேன், நான் கொலை செய்ய மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல சத்தமாக நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியே போய் என்னோட கேரக்டரில் எனக்கு சேஞ்ச் இல்லை, என்னுடைய குணத்தில் நான் சேஞ்ச் இல்லை. அந்த கர்த்தருடைய நாமம் என் தலையில் தரிக்கப்படுறதுனா என்னன்னா, அந்த நாமத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய குணத்துக்கு ஒப்பிடுறாங்க. அதுதான் ஆண்டவருடைய குணம் என்கிட்ட பிரதிபலிக்கும் போது தான் நான் அந்த சியோன் மலையில் போய் நான் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். நம்ம போய் நிற்க முடியும். ஆண்டவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்மளை ஃபிட் தகுதியாக்குது. எங்கே? அந்த மலையில் நிற்கிறதுக்கு, பரலோகம் செல்றதுக்கு. எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்த்தோன்னா இதுதான் இங்கே சியோன் மலையில் மேலே தேவனுடைய பிள்ளைகள் எங்கே நம்ம இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? நம்ம எல்லாரோட எய்ம் என்ன? இப்போ எல்லாருமே நம்ம நினைக்கிறோம், சிஸ்டர் நீங்கள் என்ன உங்களோட எய்ம் என்ன? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க சிஸ்டர்? ஃபைனலாக பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம், கரெக்டா? எல்லாருக்குமே அது ஆசை இருக்கா? இல்லாதவங்க யாராவது இருக்கோமா? இல்லை. நமக்கு என்ன, எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிடணும். அது எவ்வளோ ஒரு ஆசை. நம்ம கடவுளே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பரலோகத்துக்கு போகணுன்றது எல்லாரோட ஆசை தான். அந்த ஆசை எப்போ நிறைவேறும்? நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்ம், அந்த கோல் செட்டிங்கை பற்றி பேசுவோம். கோல் செட்டிங் பற்றி பேசும்போது ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிளாக, அதாவது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் நீ என்ன செய்யணும், உன் கோலை நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய முயற்சின்றது ஒன்று இருக்கணுமா இல்லையா? சும்மா நான் வீட்டிலே இருந்துக்கிட்டு நான் பெரிய ஆள் ஆகணும், நான் இங்கே போகணும் அங்கே போகணுன்னா நான் ஆக முடியுமா? இந்த தற்காலிகமாக இந்த உலகத்தில் இப்போ ஒரு பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க 12th நல்ல மார்க் எடுக்கணுன்றது அவங்களோட கோல், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்னு வச்சுக்குவோம். அந்த 12th நல்ல மார்க் எடுக்கணும்னா சும்மா இருந்தால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? அதற்கு உண்டான முயற்சியை பண்ணணும். மேக்ஸில் சென்டம், ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான இரவும் பகலும் ஃபோனை தூக்காமல் உட்காந்து படிக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய கண்ணி அந்த மொபைல் ஃபோன் இல்லை. நம்ம அப்படி அந்த கோலை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்ம செய்கின்ற முயற்சி, பரலோகத்துக்கு நாம் போகணும் அப்படின்னா நான் செய்கின்ற முயற்சி, என்னுடைய குணமாற்றத்தில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். எல்லாருமே என்ன தெய்வ மகிமை மற்றவர்களாக பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுறோம்? பரலோகத்துக்கு போகணும். ஆனால் டே டு டே லைஃப்பில் இன்னைக்கு நம்ம வேலைக்காரவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம்? சரியா? அதாவது பணம் காசு இருந்துட்டா ஒரு மாதிரி அவங்க கிட்ட பேசுகிறதும், ஒரு ஏழை எளிய ஜனங்களாக இருந்தால் அவங்க கிட்ட நம்ம டீல் பண்ணுற விதமும் கடவுள் அப்படி செய்வாங்களா?
ஏசு கிறிஸ்து பெரிய பெரிய பாஷாக இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்களா, ஏழை எளிய மக்கள்கிட்ட செலவு பண்ணாங்களா? சொல்லுங்க. ஒரு ஒரு ரொம்ப சமுதாயத்தில் ஒடுங்கி போன திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் விதவைகளையும் அவர் என்ன செஞ்சாரு? போய் சந்திச்சார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி சந்திக்கிறோம்? சர்ச்சில் வரவங்க கிட்டயே ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோமா? வசதியில் குறைவுள்ள ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோமா? நம்ம ஆட்கள் ஹே ஹாய் நல்லா இருக்கியா சூப்பரா. நம்ம சர்ச் நான் நிறைய சர்ச்சஸ்க்கு போனேன், பார்க்குறேன். அதாவது நம்ம சர்ச்சில் வந்து தமிழ் மட்டும்தான் இருக்காங்க. ஸ்பைசரில் காலேஜுக்கு போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மொழியில் உள்ளவங்களும் அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? வெளிநாட்டில் உள்ளவங்க இருக்காங்க, இந்தியாவிலேயே நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசணும்ல. ஏன் அந்த சர்ச்சில் போனால் அந்த ஆட்கள் அந்தவங்க மட்டும் தான் பேசுவாங்க. முக்கால்வாசி நான் பார்த்துருக்கேன். பக்கத்தில் ஒரு வெளிநாட்டுக்காரவங்க உட்காந்துருந்தோம் அப்படின்னா அவங்கள பார்த்து சிரிக்க கூட மாட்டாங்க. நிறைய நம்ம சர்ச்லையுமே இருக்குது. நம்ம பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோமா? போகிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பேசுவோம். தெரியாத பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், புதுசாக ஒருத்தவங்க ஆலயத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசுகிறோமா? நம்ம இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம எதுக்கு பேசணும். அதாவது கடவுள் அப்படி நினைக்கவே இல்லை. எல்லாரையும் தேடி போனார். அவர் தேடி போய் பேசினார். நம்ம தெரிஞ்சவங்க ஆள்கிட்ட மட்டும் நம்ம பேசிக்குவோம், நம்ம ஆட்கள்கிட்ட மட்டும் நம்ம பேசினா போதும். அது என்ன நம்ம ஆட்கள், உன் ஆட்கள், ஏன் ஆட்கள்? கடவுள் எல்லாருக்கும் சூரியனை உதைக்க பண்ணியிருக்கார். சூரியன் யாருக்காவது மட்டும்தான் உதிக்குதா? இல்லை இல்லை. ஆண்டவருடைய இயற்கை எப்படி இருக்குது? அத்தனை பேருக்குமான இயற்கை, மரம், செடி, கொடிகள், உலகம் எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன கேரக்டர் குணங்கள் மாற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதே மாதிரி நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில வீடுகளில் போனால் அவங்க வீடுகளில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரவங்களை நடத்துகின்ற விதம். கிறிஸ்தவ குடும்பமாக நம்ம இருக்கோம். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் வேலைக்காரவங்களுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு தனி இடம், தனி தட்டு, தனி காரியங்கள். யதார்த்தமாக நம்ம வந்து அவங்க யாராவது கெஸ்ட் வந்து அவங்க பிளேட்டை எடுத்துட்டோம், ஐயோ இது அவங்களோட பிளேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது குணமாற்றமா? அது டிஸ்கிரிமினேஷன் இல்லை. தீண்டாமை அப்படின்ற ஒரு காரியத்தை அங்கே வருதா இல்லையா? நம்ம எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம்? நம்மளுடைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், ஆயமாக இருக்காங்க, அந்த அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் நாரி போயிடும். அவ்வளோ தூரம் வேலை செய்கிறாங்க. என்னைக்காவது இருந்து அவங்கக்கிட்ட அவங்களோட கஷ்டங்களை நம்ம பேசியிருக்கோமா? அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஃபோட்டோ எடுப்போம், விதவிதமாக செல்ஃபிலாம் எடுப்போம். யாராவது ஆயம்மாவுக்கு அக்கா வாங்கக்கா நீங்களும் வாங்க நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அப்போ எவ்வளோ மனசு சந்தோஷப்படும் சொல்லுங்கள். அது வந்து கடவுளோட குணம் நமக்கு வந்து ஆகணும். நான் வந்து நம்ம சர்ச்சுக்கு வரதும் டைமுக்கு வரதும் ப்ரேயர் பண்ணுறதும், நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு ப்ரேயர் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 3 தடவை நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம குணத்தில் நம்ம மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிற்க முடியுமா? சியோன் மலை மேலே போக முடியுமா? அடுத்த நாள் பாட நம்ம இருதயங்களில் பிரமாணம். இருதயத்தில் எப்படி நமக்கு பிரமாணம் வரும்? எப்படி வரும்? காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, இல்லை நல்ல 1 மணி நேரம் முழங்காலே நான் நின்று ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பற்றி புரண்டி பேசுகிறோம், புறம் கூறுறோம், அவங்க இப்படி இவங்க இப்படி. இது எல்லார்கிட்டையும் காணப்படுகின்ற ஒரு காரியம். இன்றைக்கி ஏன் சாபத் ஸ்கூல் லெசனில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படிக்கிறது மட்டும் புக்கோட மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்கா அப்படின்னு ஒரு மிரர் மாதிரி நான் பார்க்கணும். இருக்கு. அநேக நேரத்தில் நமக்கு குறம் கூறுகிறோம், இவங்க அப்படி பண்ணுறாங்களே, இது தப்பாச்சே அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேரிங் த கேரக்டர் ஆஃப் காட், கடவுளுடைய கேரக்டர் வந்து நம்ம தரிச்சவர்களாக இருக்கணும். அதுதான் நெத்தியில் நாமம் அப்படின்றது ஆண்டவருடைய குணத்தை அங்கே வெளிப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம வாசிச்சோம்ல இந்த செயல்கள், கபடம் இருக்கக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கணும். இப்போ தேவ மகிமை, இதுதான் தேவ மகிமை. தேவ மகிமையை காணப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவ மகிமை என்பது என்ன? ஆண்டவருடைய கேரக்டர் தான் தேவ மகிமை.
என் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் பிரகாசிக்கணும் அப்படின்னா தேவனுடைய மகிமை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பிரகாசிக்க முடியும். அது தேவனுடைய மகிமை எதை குறிக்கிறது? தேவனுடைய குணாதிசயத்தை குறிக்கிறது. புக்கில் அப்படியே கிளீனாக சூப்பராக போட்டிருக்காங்க. தேவ மகிமை என்றால் நம்ம பளிர் வெளிச்சம் அப்படின்றோம். அதில் முக்கியமாக தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணம் என்று பொருள். அப்போ அந்த தேவன் நாமம் எனக்கு வரணும் அப்படின்னா நான் யாரை பிரதிபலிக்கிறவங்களாக இருக்கணும்? தேவனை பிரதிபலிக்கிறவங்களா. அப்போ தான் நெத்தியில் என்ன இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற நாமம் எழுதப்படும். சரி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரமாணங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கா. 10 commandments 10 கட்டளைகளை நான் என்ன செய்யலாம்? மனப்பாடமாக நான் சொல்லலாம். தெரியும் எனக்கு. நைட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் சொல்லுவேன். சொல்றது தெரிஞ்சுக்கிறது மட்டுமா வாழ்க்கை? விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரமாணங்களும் முக்கியம். அந்த பிரமாணங்கள் படி நான் நடக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே நான் என்ன செய்ய போறேன்? ரட்சிக்கப்பட போகிறேன். அதுதான் உண்மை. ஆண்டவருடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் பிரமாணத்தால் அல்ல விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுகிறோம் என்றால் தேவனுடைய பிரமாணத்தின் முக்கியத்துவம் என்ன? அங்கே நம்ம பார்க்குறோம் 1 யோவான் 5:3. இப்போ வாசிக்கல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரியங்கள் தேவனுடைய குணம், மகிமை, இருதயங்களில் பிரமாணம். அடுத்ததாக சங்கீதம் 5வது சங்கீதம். சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு பாடல். அதை சங்கீதம் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடணும். சங்கீதம் 5 இன்னைக்கு மாறி மாறி வேத வாசிப்பு நம்ம வாசித்தோம். கடவுள் பர்ஃபெக்ட் பீப்புள், பரிபூர்ணமான நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? பரிபூர்ண தன்மைக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்படியே நான் இருக்கிறேன், அதான் நான் இந்த காரியத்தை நான் முதலே சொன்னேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும் நம்மளால், அதாவது நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் மோஸ்ட்லி அப்படின்னா, யாரை திருப்பி நமக்கு செய்ய முடியுமோ அவங்கள பார்த்து நம்ம உதவி செய்வோம். மோஸ்ட்லி இவங்களால நமக்கு திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு நம்ம உதவி ஐயோ இவங்கிட்ட கொடுத்தா காசு திரும்பி வரவே வராது, பின்னால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எப்படா காசு வரும், எப்படா பார்க்குறப்பெல்லாம் இந்த தலையை சொறிவாங்க, நீ எனக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கே, இல்லை அது உதவியா? உனக்கு திராணி இருக்கும் பொழுது நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு இருக்கு. நமக்கு திராணி இருக்கும் போது நம்ம கண்ணால் பார்க்குற ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது நம்ம சகோதரர் சகோதரிகள், சர்ச் மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு மனசு, ஐயோ இவனுக்கு கொடுத்துட்டோன்னா நான் என்ன பண்ணுவேன்? இருக்குதா? பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்? மனுஷனோட மனசில் சேர்த்து வைக்கணும். பண காசு சேர்க்கறது காட்டிலும் யாரை நம்ம சேர்த்து வைக்கணுமா? மனுஷால சேர்த்து வைக்கணும்னு வாங்க. எத்தனை பேர் நமக்காக வருவாங்க. ஐயோ இவங்க உண்மையாகவே ஆண்டவருடைய கேரக்டர் நம்ம பிரதிபலிக்கும் பொழுது நம்ம எல்லாராலையும் என்ன செய்யப்படுவோமா? விரும்பப்படுவோம். குறை நம்ம சொல்லுவாங்க, குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை எல்லாம் நமக்கு வரும். பார்க்குறோங்க, தீமை தேவனிடத்தில் என்ன சேர்வதில்லையா? தீமை சேர்வதில்லை. எது நம்மளை ஆண்டவரோட வெளிக்கி நம்மளை பிரிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, தீமை நமக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு, நமக்குள்ள இருக்கிற அந்த முள். காலில் முள்ளு குத்துச்சுன்னா அந்த முள்ளை எடுக்காம நம்மளால நடக்க முடியுமா? ஏதோ ஒரு முள்ளு குத்திருச்சு காலில் முள்ளை விடுங்க. நம்ம கையில் ஒரு சரா குத்திருச்சு, அதை விடுங்க. பல்லெல்லாம் ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு, இல்லை நம்ம சாப்பிடும்போது ஏதோ சம்திங் பல்லில் மாட்டிக்கிச்சு, அதை எடுத்து நோண்டி அந்த ஊக்க வச்சு குத்தி அந்த டூத் பீக்கை வச்சு எடுத்து அதை எடுக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருப்போமா? காலில் முள்ளு குத்திச்சுன்னா முள்ளோட நடக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? நம்ம கேரக்டரும் அதே மாதிரி தான். தேவனுடைய குணம், நம்மிடத்துல என்னென்ன முள்ளு இருக்கு, நம்மிடத்துல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னு சொன்னா கண்டிப்பா திராசுல நிரக்கப்படும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன், குறை உள்ளவனாக காணப்படுகிறேனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த
இந்த சங்கீதம் 5 தான் நான் இவ்வளோ நேரம் சொல்ல அந்த காரியங்கள் எல்லாமே வருது. கபடம். இன்னைக்கு சங்கீதம் 5:7 நம்ம பார்க்குறோம். தாவீது பேசுகிறார், தொழுகை பற்றி பேசுகிறார். அது போக வணங்கு என்ற 5 முறை வருகிறார். வெளிப்படுத்தல், அதாவது வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 13வது அதிகாரத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. 14வது அதிகாரத்தில் முத்தூதை சுமக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கோம். அடுத்த லெசனை நம்ம படிக்க போகிறோம். தெரிஞ்ச நம்ம, சத்தியத்தை அறிஞ்ச நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. ஓகேங்களா? சரி, நமக்காக சுமக்க வேண்டிய பாடுகளை யார் சுமந்தார்? தேவன் சுமந்தார். அந்த ஒரு நம்பிக்கை, பாக்கியமான நம்பிக்கை அதுதான். என் பாவம் உண்மையாகவே நம்ம இயல்பே என்னன்னா பாவம் செய்யறது தான். டக்குன்னு பிள்ளைங்களை பாருங்களேன், சின்ன பிள்ளைங்களை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நல்ல விஷயத்த மாங்குன்னு சொல்லி கொடுப்போம், கற்றுக்காதுங்க. கெட்ட விஷயத்த ஒரு அப்படி லைட்டாக தீப்பொறி மாதிரி பக்குன்னு பற்றிக்கும். அதுதான், ஏன்னா மைண்ட், ஹியூமன் மைண்ட் அப்படி தான் செட் ஆயிருக்கு. எப்படி? பாவத்தில் என் தாய் என்னை கர்ப்பம் தரிச்சா. ஈஸியாக நம்ம பாவம் செய்கிறதுக்கு, விழுந்து போகிறதுக்கு எல்லா சான்ஸும் இன்னைக்கு ரொம்ப இருக்குது, பயங்கரமாக இருக்குது, கைக்குள்ளேயே வந்துருச்சு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை செய்கிறதுக்கு, ஆண்டவர்கிட்ட செய்யக்கூடாமல் இருக்கிறதுக்கு, செய்யாமல் இருக்கிறதுக்கு தேவனிடத்துலேருந்து அனுதினமும் பலத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடினமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆனால் தேவனுடைய பலன் என் கூடையே இருக்காங்க. ஏசப்பா, நான் தப்பு பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பலத்தை பரத்துலேருந்து வாங்கணும். என்னோட சுய பலத்தினால முடியவே முடியாது. இன்றைக்கி நான் நினைப்பேன், ஒரு டெசிஷன் எடுப்பேன், இதை செய்யக்கூடாதுன்னு எடுத்த டெசிஷனை ஒரு 24 hours கூட ஆகாது, டக்குன்னு நம்ம செஞ்சுருவோம். ஏன் நான் ஒரு எப்படி இந்த மோட்டிவேஷனல் டாக்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளைங்க அப்படியே ஒரு பூரிப்பாயிருவாங்க, அப்படியே ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்த ஹாலை விட்டு வெளியே போனவொடனே புசுக்குன்னு ஆயிரும் இல்லை? ஆனால் ஆண்டவர் இடத்துல நமக்கு உள்ள ஒரு பெரிய பூஸ்ட் எது தெரியுமா? அன்றாடம் தேவனிடத்துல அவருடைய பலத்தை கேட்கறதா நம்மளோட பூஸ்ட். அதுதான். அதை நீங்கள் கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நடுவில் வர எல்லாமே நம்மளை மேற்கொள்றதுக்கு நமக்கு தேவன் பலத்தை கொடுப்பார். போராட்டமான ஒரு வாழ்க்கையினுடைய மத்தியில், போராட்டமான மக்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருமே ரொம்ப ஈஸியான மக்கள் கூட வாழல. அனுதினமும் போராட்டம் அனுபவிக்கிறதுக்குடைய சூழ்நிலைகள் தான் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலையும் பலத்தை கொடுக்கணும்னா நம்ம யார்கிட்ட பலத்தை வாங்கணும்? அவரோட பலன் இல்லைன்னா முடியவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியாக ஒருத்தவங்களை நியாயம் தீர்த்துடலாம். ஈஸியாக ஒருத்தவங்க செய்கிறத பார்த்தியா, அவன் பேசுகிறது தான் இப்படி, செய்கையெல்லாம் படுமோசம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த படுமோசமாக செய்கிறவங்க எந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்றது நமக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய போராட்டத்தை பற்றி நமக்கு தெரியாது. உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர் தேவன், கர்த்தர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை, யார் எந்த பாயிண்டில் வீக் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? சாத்தான். இவங்களை இந்த நோயை கொடுத்தோன்னா இவங்க என்ன செஞ்சிருவாங்க? விழுந்துருவாங்க. இவங்களுக்கு இந்த சோதனை கொடுத்தோன்னா விழுந்துருவாங்க. இவங்களுக்கு இந்த பண கஷ்டத்தை கொடுத்தோன்னா விழுந்துருவாங்க. இவங்களுக்கு இந்த கொடுத்தோம் அப்படின்ட்டு க்ளீனாக தெரிஞ்சிடும். அப்போ கரெக்டாக அதில் தான் ஒரு அட்டாக் இருக்கும் நமக்கு, சோதனை. யோசிச்சு பாருங்க, நம்மளோட பர்சனல் லைஃப், நீங்கள் எல்லாரோட லைஃப்பையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது நடந்திருக்கா? நமக்கு அடுத்தடுத்து பட்டாடு என்ன சொல்லுவாங்கள்ல, பட்ட காயத்திலே படுது அப்படின்னு சொல்லிட்டு, சுட்ட புண்ணு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிறது அப்படின்றாங்க. சுட்டு அதே இடத்துலையே, பட்ட இடத்துலையே அதே மாதிரி எடுத்துட்டு நம்ம சொல்லுவாங்க. நம்ம சாம் பிரதர் முந்தி சொல்லுவாங்க, ஜான் ஏறினா மூலம் வழுக்குது அப்படின்னுவாங்க. கரெக்டா? நான் ஏறணும், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும், நான் முடிவு எடுத்துட்டு அப்படியே ஒரு ஜான் ஏறுவேன். கடைசியில் என்ன ஆகும்? சுயபலத்திலான நான் கஷ்டப்படும் போது அப்படியே முளம் வலிக்கி விடுவோம். உண்மையாகவே இந்த பாடுகள் எல்லாத்தையும் கடந்து நம்ம வரும்போது, ஆண்டவர் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் நிற்கிறாங்க. நீ ஏறி, என் கையை பிடிச்சி ஏறு, நான் வரேன் உன் கூட. நம்ம தான் பிடிக்கிறது இல்லை, நான் ஏறிடுவேன் அப்படி. சில வயசானவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் பார்த்து நிறைய 2-3 பேர் நான் கவனிச்சிருக்கேன். அதாவது ஒரு 60, 70, 65, 70 வயசு தொடர்றவங்க கொஞ்சம் தடுமாறி நடப்பாங்க.
நடக்கும்போது நம்ம கையை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கையை உதறி விடுவாங்க, தள்ளி விடுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா என்னன்னு தெரியல. நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் வயசாகலை, எனக்கு நான் ஸ்ட்ரென்த்து, நான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு கையை உதறி விடுவாங்க. நம்மளை பிடிக்காத என்னைய நம்ம என்ன செய்வோம், ஐயோ கீழே விழுவ போகிறாங்களே அப்படின்னு நினச்சி தாங்கி பிடிக்கிறதுக்காக பிடிப்போம். நம்ம பிடிக்கணும், கடவுள் கையை பிடிச்சோன்னா தான் நம்மளால் ஏற முடியும். எங்கே? மலைக்கு, சியோன் மலைக்கு. அடுத்ததாக நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம லாஸ்ட்டாக கிளம்பி வருவோம். அடுத்து, பாதகருக்கு உம் வழிகளை உபதேசிப்பேன். பாதகருக்கு உம் வழிகளை உபதேசிப்பேன். எல்லாம் தெரியுங்க, நாங்கள் சத்தியங்க, இத்தனை ஜென்ரேஷனாக நாங்கள் அட்வென்டிஸ்டுங்க, எனக்கு சத்தியம் அப்படி கரைச்சி குடிச்சிட்டேங்க, எனக்கு 28 கோட்பாடுகள் நம்ம இருக்கிறது எல்லாமே எனக்கு சூப்பராக தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், புதுசாக யாராவது ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு உட்காந்துக்கிட்டே நம்ம கேட்டுட்ருப்போம். எல்லாம் தெரிஞ்ச நம்ம போய் ஊழியம் செய்யணுங்க, புதுசாக ஏதாவது ஒரு சத்தியம் கிடைக்குமா அப்படி நம்ம உட்காந்துட்டு சத்தியத்தையே பார்த்துட்டு இருந்தோன்னா முடியுமா? எத்தனை பேருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம்? கூட உள்ளவங்களுக்கு ஊழியம் செய்கிறோமா? சான்ஸ் வந்து ஏற்படுத்துகிறோமா? பாதகருக்கு வழிகளை இங்கே தாவீது சொல்கிறார், அழகார் சொல்கிறாங்க. இன்னைக்கு தாவீதை பற்றி கூட நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறோம். ஏசாயா 6:1 சிங்காசன அறையின் காட்சியில் ஏசாயாவுக்கு தேவன் தரிசனமாகி உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவ நிவர்த்தியானது என்று சொன்ன பிறகு தேவனுடைய, போன வாரம் அந்த பாடத்தில் நம்ம படித்தோம், அவன் பாவ நிவர்த்தி ஆனோடனே யார் என் வேலையா போவா, யார் என் வேலையை செய்வா அப்படின்னு சொன்னோடனே ஏசாயா என்ன சொல்கிறாரு, கர்த்தாவே நான் இருக்கிறேன், என்னைய அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிறோமா, ஆண்டவரே நான் இருக்கேன், என்னை அனுப்புங்க, நான் யாருக்காவது ஒரு 10 பேருக்கு நான் என் மூலமாக பரலோகத்துக்கு வரவங்க இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோமா? எங்கே சம்டைம்ஸ் நம்மளுடைய விசுவாசமே டப்பா டான்ஸ் ஆடுதுன்னுவாங்க இல்லை, நம்ம விசுவாசமே வந்து ரொம்ப அப்படியே கேள்விக்குறியா, அப்படியே கஷ்டமாக இருக்குது. நான் போய் எங்கிட்ட ஊழியம் செய்ய, நம்ம என்ன தெரியுமா செய்வோம், ஊழியம் செய்ய ஆரம்பிக்க நம்மளே நாம் உயிர்த்து ஆராயவும், நம்மளுடைய தீங்கான வழிகளை விட்டு வெளியே வருவோம். நம்ம அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாவம் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் தாவீது என்ன சொல்கிறாரு, அங்கே 51 பார்க்குறோம், சங்கீதம் 51 வந்து பாவ அறிக்கையினுடைய ஒரு சங்கீதமாக விளங்குகிறது இல்லை, தாவீதோடைய பாவ அறிக்கை. ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், ஈசோப்பினால் என்னை கழுவும். இங்கே தாவீதை பற்றி நம்ம பார்க்கும்போது அது க்ளீனாக நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிறா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவீது இந்த சங்கீதங்களில் எல்லாமே முக்கால்வாசி எழுதுனது யாரு தான், ஒரு சிலர் வந்து மோசே, ஒரு சிலர் வந்து சாலமோன்னு எழுதுறாங்க. தாவீதினுடைய சங்கீதங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தாவீது கிட்ட அந்த ஒரு பத்சேபாலுடைய பாவத்தை தவிர வேறு எந்த பாவமே அவர்கிட்ட காணப்படவில்லை. யார்கிட்ட? தாவீது கிட்ட. அதான் அவர் என் தாசனாகிய, அவங்க கடவுள் அவரை சொல்லும் போது என்ன சொல்றாரு, தாவீதை குறித்து சொல்லும் போது ஒரு சாட்சி கொடுக்குறாரு. என்ன சாட்சி கொடுக்குறாரு? இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு. யார? தாவீதை. அந்த சங்கீத புத்தகங்கள்ல அவர் எழுதக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான ஒரு காரியங்கள், எல்லாமே ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒத்து போகின்ற ஒரு காரியங்கள். நம்ம முடிவு காலத்தில் வாழ்கின்ற நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை எதில் இருக்கு? சங்கீத புத்தகத்தில் இருக்குது. நம்ம தெரியும், ஒரு வசனத்துக்கு ஜோடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம என்ன செய்யணும்? தேடி ஆராய்ச்சி படிக்கும் பொழுது நம்ம விசுவாசம், கேள்வியினால் ஞானம் பிறக்கும். கேள்வினால் என்ன வருது? விசுவாசம். நம்ம அடுத்தடுத்து கேள்வி கேட்க கேட்க விசுவாசமானது நமக்கு பெருகி நம்ம வந்து என்ன செய்கிறோம்? வேதத்தினுடைய காரியங்களே ஆராய தான் இன்னும் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு நமக்கு தேவன் கிருபை செய்வார். இந்த சங்கீத புத்தகங்கள் முழுகுவதிலும் அதே காரியம் தான். இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நித்திய சுவிசேஷம் என்பது என்ன? சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 14 படிக்கிறோம், நித்திய சுவிசேஷனாய் உடையவனாய் இருந்து தேவனுக்கு பயந்து அப்படின்னு சொல்லிட்டு தூதுகளில் படிக்கிறோம், முத்தூதுகளில். அந்த நித்திய சுவிசேஷம் என்பது என்ன? முழுமையான ஊழியம், சுவிசேஷம், நித்தியம், பர்ஃபெக்ட் நம்ம கடையில் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துக்கு தேவன் வந்தார். கடைசி காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன? தொழுகை. சரிங்களா? இன்றைக்கி உலகத்தில் நடக்க போகிற எல்லா காரியங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
தொழுகைக்கு ஒரு அட்டாக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்களாக தான் நடந்து கொண்டே வருகிறது. நீங்கள் பாருங்கள் நியூஸை, ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸும். அப்போ எப்படி நான் பலப்பட்டு மற்றவங்களையும் பலப்படுத்த முடியும்? அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னா தேவன் நம்ம கூட இருந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நான் ஒப்பு கொடுத்தா தான், கையை நீட்டினா தான் கை ஹெல்ப் வரும். இப்படி கையை வச்சுக்கிட்டே நான் ஹெல்ப் வேணும்னா வரவே வராது ஹெல்ப். அங்கே தாவீது சங்கீதங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனுபவங்களை பிரதிபலிப்பதன் மூலம் எத்தனை பேர் சங்கீதங்களை வாசித்து அதை அப்படியே நம்ம லைஃப்பில் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இதே சிச்சுவேஷன் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு, இல்லை பாவம் செஞ்சுருப்போம், மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மனக்கசந்து தாவீது அழுதது போல் நம்மளும் அழுதுருப்போம், இல்லை பண்ணியிருக்கோமா? இல்லையா? தலையாட்ட மாட்டீங்களே. எஸ், எல்லாருமே பாவிகள் தான். எத்தனையோ பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் லிஸ்ட் போட்டோன்னா நிறைய இருக்குது நம்ம லைஃப்பில். அப்படியே பட்டியலிடலாம். அது எல்லாத்தையும் அறிக்கையிடணும். அம்மா கமலா ஜெகதீசன் அம்மா அவங்க உயிரோடு இருந்த காலங்கள்லாம் அடிக்கடி அங்கே நாங்கள் செல்லுவோம். அப்போ எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ரொம்ப வயது முதிர்ந்த இவங்களாக இருந்தாங்க. அதாவது கடைசி காலங்களை கழித்து கொண்டு இருந்த வயது முதிர்ந்த ஒருத்தவங்க. அப்போ அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வயது முதிர்ந்த அந்த உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறவங்க காதில் பாவ அறிக்கையை பற்றி நம்ம என்ன செய்யணுமா சொல்லணும். பாவத்தை என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்க. எத்தனையோ பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம், யோசித்து அவங்களுக்கு ஞாபகம் மூட்டி இதுக்காக நீங்கள் அறிக்கை செய்யுங்க அப்படின்ற காரியத்தை நீ காதில் எடுத்து சொல்லிகிட்டே இருங்கம்மா அப்படின்வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் பிடிக்காது, நம்ம அவங்க நல்ல திடகாத்திரமாக இறங்கி அப்படி நல்லா நடக்கிற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உன் வேலையை பார்த்துட்டு போ. நம்ம யாரையா பாவத்தை சுட்டி காட்ட ஒத்துக்குவாங்களா சொல்லுங்கள்? நீ உன்னைய பாரு, அப்புறம் நீ என்னை திருத்தப்பாரு அப்படின்னுவாங்க. அப்படி தானே? நீ கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு என்னை கை காட்டுற அப்படின்னுவாங்க. ஆனால் பலவீனமான நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு படுக்கையாக இருக்க நேரம்ல நம்ம போய் ஒரு காரியத்தை சொல்லும் போது அப்போ சண்டை போட முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, அக்செப்ட் பண்ண. அப்போ தேவன் எந்த பாவியும் என்ன செய்யணும், மனம் திரும்பணும் அப்படின்னு தான். யாராவது ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய பர்வதத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க நம்ம வேண்டும். சங்கீதங்களில் கொடுத்தது போல பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதனாக மரிச்சப்போ அவரும் எல்லா பாடுகளையும் பட்டார். அவருக்கு தெரியும் நம்மளோட கஷ்டம் நஷ்டம், நம்மளோட போராட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பலவீனங்களில் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கிற தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரிப்போம். அந்த சீயோன் மலையில் நம்ம ஸ்பெஷல் பீப்புளாக அந்த 144,000 பேரில் ஒருத்தவங்களாக இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை கேட்டு தேவனை நோக்கி நம்ம காத்திருப்போம். கேட்ட செய்திக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம்.